ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் உண்மையிலேயே என்ன சொல்கிறார்? ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த ஸ்லோகம் மிக பிரசித்தமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும். கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படிதான் பகவான் சொல்கிறாரா? ஒரு செயலை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே ஒரு செயலை செய்வோம். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தயானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த கீதை புஸ்தகத்தை பிரிண்ட் பண்றவர், பப்ளிஷ் பண்றவர் கூட இந்த புக்கு நல்லா விற்கணும் அப்படின்னு நினைச்சுதானே பண்ணுவார் அப்படின்னு கேட்பார். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பகவான் சொல்கிறார், ஹே அர்ஜுனா, தே அதிகாரஹ கர்மணி ஏவ. ஃபர்ஸ்ட் முதல் பாதத்துல என்ன சொல்றாங்க? தே உன்னுடைய அதிகாரஹ. அதிகாரம்னு சொன்னா இந்த இடத்துல அதிகாரமா இருக்கான் அப்படி இல்லை, தகுதின்னு அர்த்தம். உனக்கு தகுதியானது கர்மணி ஏவ, செயல் புரிவதில் தான் உனக்கு தகுதி இருக்கிறது. இப்போ நம்ம எதுக்கு குவாலிஃபைடுன்னு பார்க்கணும். நமக்கு பல விஷயங்கள்ல ஆசை இருக்கலாம், நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு தோணலாம். இப்ப அர்ஜுனன் இருக்கின்ற மனநிலையில் அவனுடைய தகுதி என்னது அப்படின்னா, அவன் தன்னுடைய கடமையை கர்மயோகமாக செய்துதான் ஆக வேண்டும். தே அதிகாரஹ கர்மணி ஏவ. தட் மீன்ஸ் யூ ஆர் குவாலிஃபைடு ஒன்லி ஃபார் ஆக்ஷன்ஸ். இப்போ போய் செயலை துறந்துட்டு நான் ஞானத்துக்கு போறேன்னு சொல்லாத. செயலை துறப்பதற்கு உனக்கு இங்கு அதிகாரம் இல்லை. அது ஹிடன் மீனிங். செயலை துறக்காமலேயே ஞானத்தை பெற முடியுங்கிறதானே பகவான் முக்கியமா சொல்ற ஒரு விஷயம். ஆக தே அதிகாரஹ கர்மணி ஏவ, உனக்கு தகுதி கர்மம் செய்வதில் தான். இது முதல் பாயிண்ட். அடுத்தது பலேஷு கதாச்சன மா. மானா வேண்டாம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல மாங்கிற சொல்லுக்கு வேண்டாம். கதாச்சன ஒரு பொழுதும், பலேஷு பலன்ல உனக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஆக்ஷன் நம்ம கையில இருக்கே தவிர பலன், அதனுடைய ரிசல்ட் நம்ம கையில இல்லை. வாழ்க்கையில ஒரு செயலும் அந்த செயல் செஞ்சா அந்த பலன் கிடைக்கும்னு சொல்றோம். ஆனா செயல் தான் நம்ம கையில இருக்கு, அங்கதான் நமக்கு தகுதி இருக்கே தவிர பலனை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த வண்ணமே அடையக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லை. இது நம்ம ரொம்ப ஹம்பிளா புரிஞ்சுக்கதான் வேணும் இந்த உண்மையை. வாழ்க்கையில நம்ம செய்கின்ற ஒரு செயலும் எப்படிப்பட்ட பலனை கொடு. பலன் நம்ம கையில இருக்கா? பலன் நம்ம கையில இல்லை, செயல் மட்டுமே நம் கையில் இருக்கிறது. பலேஷு மான, பலனில் உனக்கு உரிமை இல்லை. அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணாத. ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டே இருக்கும். என்ன பலனை விரும்பக்கூடாதுன்னா, உலகியல் பலன்களை. இந்த உலகத்துல எனக்கு இதனால பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், எனக்கு நிறைய செல்வங்கள் வரணும், எல்லாரும் என்னை கொண்டாடணும், இந்த மாதிரி உலக ரீதியான விஷயங்களை நோக்கி செயலை செய்யாதே. செயலுடைய பர்பஸ் அதுவா வச்சுக்காத. இந்த செயலை செஞ்சா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய இன்பங்களை அனுபவிக்கலாம், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி உன்னுடைய மோட்டிவ் இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றார். கர்ம பல ஹேதுஹு மா. மானா வேண்டாம்னா கர்ம பல ஹேத்து. கர்ம பலம்னு சொன்னா அந்த இடத்துல மறுபிறவின்னு அர்த்தம். ஹேத்துனா காரணம். மறுபிறவிக்கு காரணமானது எது தெரியுமா? இந்த ஆசை. பலனை விரும்பி, பலன்ல விருப்பம் இருக்கு இல்லையா, பலனை விரும்பி இந்த செயல் செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைக்கும்னு இந்த உலகியல் பலன்களை எதிர்பார்க்கிறோமே, அந்த உலகியல் பலன்களை விரும்பினால் மீண்டும் பிறக்க வேண்டி இருக்கும். இந்த பிறவி தொடரை நம்மால் அறுக்க முடியாது. அப்ப என்ன இன்டென்ஷனோட செய்யணும்னா ரொம்ப சிம்பிள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். நம்மளோட ஒரு ஆக்ஷனும் நம்ம பண்ணும்போது, இறைவா எனக்கு மன தூய்மையை கொடு, அது மட்டும்தான் எனக்கு இன்டென்ஷனா இருக்குமே தவிர இந்த உலகத்துல இந்த பலன்கள் என் கையில் இல்லை. அது நல்லா வந்தாலும் சரி, நல்லா வராட்டாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நான் அதில் கவனத்தை செலுத்த போவதில்லை. இந்த ஆட்டிடியூடு மட்டும் நமக்கு நன்றாக கைவர பெற்றதென்றால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்முடைய முழு கவனத்தையும் செயலில் நம்மால் குவிக்க முடியும். பலனை பற்றி அலட்டி தான் நிறைய நேரம் நம்ம கவலை, பயம் இதெல்லாம் மாட்டிக்கிறோம். பலன் வரப்போது வரதான் செய்யும், பலன் வராமல் எங்கும் போகாது. நம்ம கேட்காமே வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் வருதே, இதெல்லாம் கர்ம பலன் தான். அதே போன்று இன்பமும் வரும். நம்ம செய்யற ஒரு செயலுக்கும் பலன் கொடுக்க வேண்டியது அந்த இறைவனின் பொறுப்பு.
கர்மபல தாத்தா, அதுக்குன்னே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நம்ம செய்கின்ற ஒரு சின்ன செயல், மனசால எண்ணுகின்ற ஒரு சிறு எண்ணம் எல்லாத்துக்கும் அவர் பலன் கொடுத்தே தீருவார். அப்ப பலன் அவர் கொடுக்கட்டுமே. அவர் இப்ப கொடுக்கட்டும், 10 வருஷம் கழிச்சு கொடுக்கட்டும், அடுத்த பிறவியில கொடுக்கட்டும், அது அவருடைய பாடு. நம்ம செயல்ல மாத்திரம்தான் நமக்கு அதிகாரம் இருக்கு. சோ இப்ப நம்ம கையில இருக்கிற விஷயம் என்ன? இன்னைக்கு இப்போ இந்த கணம் என் கையில இருக்கு, நான் என்ன பண்ணணும்? அதை மட்டும் பண்ணலாம். மற்றபடி இதை வச்சு இதனால எனக்கு உலகியல் ரீதியான பலனில் பற்று வைக்காதே, ஆசைப்படாதே. அந்த செயலின் பலனில் இருக்கின்ற விருப்பத்தை விட்டுவிடு. ஏன்னா அதை நீ விரும்பினால் நீ மறுபடியும் பிறவி துன்பத்திற்கு ஆளாவாய். என்ன சொல்றீங்க? செயலும் செயல்ல தான் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க, பலனை விரும்பாதேன்னு சொல்றீங்க. அப்போ ஏன் நான் ஏன் செயல் புரியணும்? செயல் பண்ணாம விட்டுட்டோமா? ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்கு கடைசியில சொல்றார், அகர்மணி தே சங்கஹ மா. உனக்கு அகர்மணின்னு செயல் இன்மையிலும் உனக்கு நாட்டம் வேண்டாம். செயல் புரியாம இருக்கேன்னு முடிவு பண்ணிடாத, அது மோர் டேஞ்சரஸ். அடுத்த அத்தியாயத்துல பகவான் தொடக்கத்திலேயே சொல்வார், கர்மயோகம் அதிகாரத்துல. நம்ம செயல் புரியாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல இருக்க முடியுமா? அப்படி நம்முடைய பிரகிருதி நம்மை செயலில் தூண்டி கொண்டுதானே இருக்கும். அப்ப செயல் இன்மையில் உனக்கு நாட்டம் வேண்டாம், செயல் இன்மையை விரும்பாதே. சுவாமிஜி சொல்வார், செயலை விரும்பாதே, செயலை வெறுக்காதே. செயல் இன்மையை விரும்பாதே, செயல் இன்மையை வெறுக்காதே. செயலை அழகா பரபரப்பின்றி படபடப்பின்றி இறை வழிபாட்டு உணர்வுடன், இறைவனுக்கு நான் செய்கின்ற பூஜை வழிபாடு, அது மாதிரி பாவனைகள்லாம் பகவான் பின்னாடி சொல்ல போகிறார். அந்த உயர்ந்த ஒரு மனோபாவனைக்கு தான் கர்மயோகம் என்றே பெயர். அதனுடன் நன்றாக செயலில் கவனத்தை செலுத்துவோம். பலன் நம்ம கையில இல்ல, அது வரும்போது வரட்டும். இது மட்டும் தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். தவிர பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் சொல்லல. உலகியல் பலன்களில் கருத்தை செலுத்தாதே. அது என்ன வேணா போட்டோம். அது சில சமயம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா கூட ஃபெயிலியர் ஆகலாம். சுமாரா பண்ணியிருப்போம், ஆனா பெரிய சக்சஸ் ஆகும். இது எல்லாரும் நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கின்ற விஷயம். இது எல்லாமே இன்டர் கனெக்டட். 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்வார், கஹனா கர்மணோ கதிஹி. கர்மத்தின் கதி என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எந்த செயலுக்கு எந்த பலன் இப்ப வந்திருக்குங்கிறதெல்லாம் நம்மளால, அந்த கணக்கு பகவான் கையில இருக்கு. அதனால இப்ப நம்ம செயல் மட்டும்தான் என் கையில இருக்கு. அதை எவ்வளவு அழகா பண்ண முடியும், எவ்வளவு நேர்த்தியா பண்ண முடியும், எவ்வளவு ஒழுங்கா பண்ண முடியும், அதை உற்சாகமாக, அது நான் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடுங்கிற உணர்வோட நான் பூஜை செய்ய முடியுமே தவிர, அந்த செயலுடைய பலன் சக்சஸோ ஃபெயிலியரோ நல்லதோ கெட்டதோ அது பகவான் எப்படி கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். அதனால அந்த செயலோட பலன்ல மட்டும் ஆசை வச்சேன்னு வச்சுக்கோ, திரும்ப அதுக்காக பிறக்க வேண்டியிருக்கும். கர்ம பல ஹேத்துகு மாபு வேண்டாம், அது மாதிரி ஆக வேண்டாம். அதுக்காக செயல் புரியாம சோம்பேறியா உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லாது, அது நம்மால் முடியாது. அப்படி உட்கார்ந்தா நம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம் என்று பொருள். இவ்வளவு அழகாக பகவான் நமக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.